இன்னைக்கு டே 23 லஞ்ச் சீரீஸ்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் கம்ஃபர்ட்டான ஃபுட் தான் சமைக்க போறோம். தேங்காய் பால் பூண்டு கஞ்சி தான் செய்ய போறோம். கஞ்சினாலே உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க. இது அப்படி இல்ல. வின்டர்ல நம்ம யாருக்கும் சரியா பசிக்காது இல்லையா? அந்த மாரி டைம்ல இந்த மாரி சூடா கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கஞ்சிய நம்ம சம்மர்ல கூட செஞ்சு சாப்பிடலாங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, நல்லதும் கூட. இந்த கஞ்சி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்றதுக்கு நான் 1 கப் தண்ணீல 1 ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, நான் 1 கப் அரிசிய ஊற வச்சு வச்சிருந்தேன். அத இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் இதோட இன்கிரீடியன்ட்ஸு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது கொதிச்சு வரும்போது, நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விட்டு குழைய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இத ஒரு பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் ஒரு 1/2 கப் தேக்கான தேங்காய் பால் ஊத்திக்கிறேன். தேவைப்பட்டா கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்பவே ஃபியூ இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சாலும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வைஸ். அதே சமயத்துல உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம டைஜஷன இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த கஞ்சிய கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெந்தயம் போட்டிருக்கிறதுனால கசக்கும்னு நினைக்காதீங்க. வெந்தயமும், பூண்டும் தான் இந்த கஞ்சிக்கு ஒரு நல்ல அரோமா குடுக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பருப்பு தொவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி, அது சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 4 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சிய நான் பொடியா கட் பண்ணி இதில போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சு எடுத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான தொவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த பூண்டு கஞ்சி கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாளா ஹெவியா சாப்பிட்டு ஒரு கம்ஃபர்ட் மீல் சாப்பிடணும்னா, இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வின்டருக்கு ரொம்பவே இதமா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. புடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.